Hello friends, welcome to Ronnie Tailors. போடக்கூடிய டிசைன் என்ன மெட்டீரியல் தான் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மெட்டீரியல் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லைன் வந்து ஃபேப்ரிக்ல போட்டு பால் செயின் போட்டுக்கலாம். இப்போ நம்பர் 5 ஆன்டிக் பீட்ஸ் போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம வந்து நாட் போட்டுக்கலாம். நம்ம மேல் பக்கமே நாட் போட்டுக்கலாம். இந்த லூப்புக்குள்ள நீடில் எடுத்துருக்கேன். நம்ம ஒரு நாட் போட்டோம், திரும்ப வந்து நீடில் வந்து உள்பக்கம் போட்டுக்கலாம். திரும்பவும் நம்ம பால் செயின் போட்டுக்கலாம். இப்போ ரெட் கலர் குந்தன் ஸ்டோன் போட்டுக்கலாம். இப்போ ஸ்டோன் போட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்பங்க இந்த 3 லைன் போட்டிருக்கோம் இல்லையா, இதே திரும்பங்க போட்டுக்கலாம். பால் செயினை நம்பர் 5 ஆன்டிக் பீட்ஸ், அப்புறம் திரும்ப ஒரு லைன் பால் செயின். இப்போ இதில் பீட்ஸ்லாம் போட்டோம். போட்டுட்டு ஸ்லீவோட சென்டர் பகுதியில் நம்ம ஒரு குந்தன் ஸ்டோன் போட்டுக்கலாம் ரெட் கலரில். போட்டுட்டு இதை சுற்றிலும் நம்ம பால் செயின் போட்டுக்கலாம். போட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்ப வந்து நம்ம நம்பர் 4 ஆன்டிக் பீட்ஸ் போட்டுக்கலாம். போட்டுட்டு அப்புறம் திரும்ப ஒரு லைன் வந்து நம்ம பால் செயின் போட்டுக்கலாம். இதில் வந்து நம்ம சைடு ஸ்டிச் போட்டுக்கலாம். டூ பீட்ஸ்க்கு இடையில வந்து நம்ம சைடு ஸ்டிச் போட்டுக்கலாம். 2 or 3 பீட்ஸ்க்கு இடையில போட்டுட்டு அதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம ஜர்தோ ஸ்ப்ரிங் போட்டுக்கலாம். நீடில் நம்பர் 10 எடுத்திருக்கேன். கொஞ்சம் தள்ளியே பீட்ஸ் விட்டு தள்ளியே போடணும். போட்டுட்டு நம்ம இது மேலே வந்து பீட்ஸ் சுகர் பீட்ஸால் லோடு ஸ்டிச் போடணும். ஃபோர் பீட்ஸ் எடுத்திருக்கேன் சுகர் பீட்ஸில். இப்போ நம்ம வந்து ஜர்தோ ஸ்ப்ரிங்க்கு மேலே வந்து பீட்ஸ் போட்டுக்கலாம். கிராஸ்லேயே பீட்ஸ் வர்றது மாதிரி போடணும். இதெல்லாம் போட்டுட்டு இதில் வந்து 4 பீட்ஸ் போட்டிருக்கோம். லாஸ்ட்டில் வந்து நம்ம 3 பீட்ஸ் போட்டுக்கலாம். இதெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்ப ஒரு லைன் வந்து நம்ம பால் செயின் போட்டுக்கலாம். போட்டுட்டு திரும்ப ஒரு லைன் வந்து நம்பர் 4 ஆன்டிக் பீட்ஸ் போட்டுக்கலாம். போட்டுட்டு அப்புறம் திரும்ப ஒரு லைன் நம்ம வந்து பால் செயின் போட்டுக்கலாம். போட்டுட்டு அப்புறம் ஸ்டோன் போட்டுக்கலாம். கிளிப் ஸ்டோன் எடுத்திருக்கேன். கொஞ்சம் இடைவெளி விட்டு போடணும். மேல் வரிசையில் போடுறது எல்லாம் ஒன்று போல் இருக்கணும். இங்கே பீட்ஸ் போடணும் அப்படிங்கிறதுனால நீட்டாக வந்தால் தான் கரெக்டாக இருக்கும். ஒன்று போல் இருந்தால் தான். இதில் வந்து பால் செயின் போட்டுக்கலாம். ஸ்டோனை ஒட்டிலுமே நான் ஃபேப்ரிக்கில் போட்டிருக்கேன். போட்டுட்டு இப்போ இதில் வந்து நம்ம பீட்ஸ் போட்டுக்கலாம். சுகர் பீட்ஸ் போட்டுக்கலாம். ஒவ்வொரு ஸ்டோனுக்கு இடையிலையும் இந்த மாதிரி பீட்ஸ் போட்டுக்கலாம். பீட்ஸ்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்பர் 5 ஆன்டிக் பீட்ஸு சுகர் பீட்ஸ் இந்த மாதிரி நம்ம மாற்றி போடணும். பாருங்க, ஒரு சுகர் பீட்ஸு நம்பர் 5 ஆன்டிக் பீட்ஸ் இந்த மாதிரி போடணும். பீட்ஸ் இந்த மாதிரி எடுத்துட்டு நல்லா கரெக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் போடுங்க. நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து சைடு ஸ்டிச் போட்டுக்கலாம். போட்டுட்டு திரும்ப ஒரு லைன் வந்து நம்ம பால் செயின் போட்டுக்கலாம். இப்போ நம்ம பீட்ஸ் போட்டுட்டு சர்க்கிள் போட்டுக்கலாம். பீட்ஸை ஒட்டிலும் போடணும். இந்த சர்க்கிளில் வந்து நம்ம ஒரு ஸ்டோன் போட்டுக்கலாம். கிளிப் ஸ்டோன் எடுத்திருக்கேன்.
போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஜர்தோ ஸ்ப்ரிங் வந்து போட்டுக்கலாம். ஜர்தோ ஸ்ப்ரிங் வந்து ஒன்று நம்ம எந்த அளவு கட் பண்ணுறோமோ அதே அளவுக்கு வந்து எல்லாமே கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஸ்டோனை ஒட்டியில் நீடியில் எடுத்துகிட்டு ஜர்தோ ஸ்ப்ரிங் போட்டுக்கலாம். நம்ம அரை இன்ச்சு வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒன்று கட் பண்ணதே அளவுக்கு எல்லாமே கட் பண்ணி வச்சுக்கணும். அப்போ நீடியில் எடுத்துருக்கோம் இல்லையா, அது பக்கத்துலேயே திரும்ப நீடியில் வந்து உள்பக்கம் போட்டுக்கலாம். போட்டுட்டு அதுக்கப்புறம் இது உள்ளே வந்து நம்ம பீட்ஸ் போட்டுக்கலாம். 4 பீட்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ இந்த ஃப்ளவர்லாம் நம்ம போட்டோம், பீட்ஸ்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் சில்க் த்ரெட்டில் 6x6 12 ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கேன். ஸ்டோனை ஒட்டிலும் நீடியில் எடுத்துகிட்டு 1 2 சுற்றிட்டு இதுக்கு நேராக வர்றது மாதிரிக்கு நம்ம ஃப்ரெஞ்ச் நாட் போட்டுக்கலாம். சுற்றுறது வந்து ரொம்ப டைட் இல்லாமல் கொஞ்சம் ஃப்ரீயாகவே சுற்றுங்க. இப்போ தான் நீடில் வந்து உள்ளே இறங்கும். இப்படி சுற்றியும் போட்டோம் இல்லையா, நம்ம ஒவ்வொரு பீட்ஸ்க்கு இடையிலையும் அந்த மாதிரி போடணும். இப்போ இதில் போட்டதே மாதிரி நம்ம எல்லாத்துலேயும் போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரெஞ்ச் நாட்லாம் போட்டுட்டு இங்கே என்ன போட்டிருக்கோமோ அதே திரும்ப போட்டுக்கலாம். இப்போ நம்ம இதில் பீட்ஸ்லாம் போட்டோம். பீட்ஸ் போட்டுட்டு இதுலேருந்து இது 1 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். 1 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இந்த 1 இன்ச்சுக்கு நடுவில் வந்து நம்ம அரை இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இதில் ஒரு வளைவு போட்டுக்கலாம். 1 இன்ச்சு. இப்போ இதுக்கு பாதி. இப்போ நம்ம ஆஃப் சர்க்கிள் போட்டுட்டு நான் சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். 6x6 12 ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கேன். இதில் ஃப்ரெஞ்ச் நாட் போட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம ஃப்ரெஞ்ச் நாட் போட்டிருக்கோம். இதில் வந்து கட் பீட்ஸ் போட்டுக்கலாம். ஒரு சர்க்கிளில் ஃப்ரெஞ்ச் நாட், இன்னொரு இதில் வந்து நம்ம கட் பீட்ஸ் அந்த மாதிரி மாற்றி மாற்றி போடணும். இதெல்லாம் 3 பீட்ஸ் போட்டுட்டு இதில் வந்து நம்ம 2 பீட்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம பீட்ஸ்லாம் போட்டோம். பீட்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் பால் செயின் போட்டுக்கலாம். இதில் நம்ம பால் செயின் போட்டுட்டு
நம்பர் 5 ஆன்டிக் பீட்ஸ் போட்டுக்கலாம். இந்த வளைவில் நீடில் வந்து உள்பக்கம் போட்டுக்கலாம். போட்டுட்டு அப்புறம் திரும்ப நீடில் வந்து பீட்ஸ் ஒட்டிலையுமே எடுக்கணும். ஒவ்வொரு வளைவிலையும் நம்ம வந்து நீடில் உள்பக்கம் போட்டு அப்புறம் திரும்ப எடுத்து போடணும். நம்ம இது மாதிரியே எல்லாம் போட்டுக்கலாம். இப்போ திரும்ப ஒரு லைன் வந்து நம்ம பால் செயின் போட்டுக்கலாம். பால் செயினை ஒட்டிலும் நம்பர் 4 ஆன்டிக் பீட்ஸ் ஒன்று, 6 சுகர் பீட்ஸு, அப்புறம் திரும்ப ஒரு நம்பர் 4 ஆன்டிக் பீட்ஸ், அப்புறம் சுகர் பீட்ஸ். நம்ம இது போடுறப்போ சைடு ஸ்டிச்சும் போட்டுகிட்டே போட்டுக்கலாம். திரும்ப சுகர் பீட்ஸ், 6 சுகர் பீட்ஸு, நம்பர் 4 ஆன்டிக் பீட்ஸ், ஒரு சுகர் பீட்ஸ். நம்ம இது மாதிரி எல்லாமே போட்டுக்கலாம். ஒன்று சின்னதாகவும் ஒன்று பெருசாகவும் வரது மாதிரி போடணும். நம்ம பீட்ஸ்லாம் போட்டுட்டு இந்த ஃப்ளவருக்கு இடையில வந்து நம்ம கிளிப் ஸ்டோன் போட்டுக்கலாம். நம்ம ஃபுல் ஒர்க் முடிச்சிட்டோம். இந்த ஃப்ளவர் வந்து போட்டிருக்கோம் இல்லையா, இதை வந்து நம்ம வந்து ஸ்லீவோட ஒயரம் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து போட்டுக்கலாம். அதேமாதிரி நெக்குக்கு வந்து இந்த பார்டர் லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த ஃப்ளவர் போட்டிங்கன்னா நீட்டாகவே இருக்கும். ரொம்ப ஈஸியான ஒர்க்கு, ஆனால் நல்லா ஹெவியாக ப்ரைடலாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.